அழகான ஒரு கோடைக்கால கிராமத்தில் சுறுசுறுப்பான விவசாயி கோபுவின் சோளத் தோட்டம் தங்க நிறத்தில் ஜொலித்தது. ஆசையுடன் பராமரித்த அந்தச் செடிகளின் கம்பீரமான கதிர்கள் சோளம் தனது உறுதியான ஒவ்வொரு மணியையும் ஒன்றாக சேர்த்து காட்டியது. அந்த தோட்டத்திற்கு வந்த குறும்புக்கார அணில்களான சிக்கியும் டிக்குவும் இந்த சுவையான சோளத்தை பார்த்து அதை அடைய முயற்சி செய்தன. ஆனால் யார் முதலில் எடுப்பது என்ற சண்டையால் சுயநலத்துடன் ஒவ்வொரு பக்கமாக இழுக்க ஆரம்பித்தன. சோளக்கதிர் அசையவே இல்லை. அப்போது, நண்பர்களே, நான் உறுதியாக இருக்க காரணம் என் ஒவ்வொரு மணியும் ஒன்றாக சேர்ந்திருப்பதுதான். என்னை பிரிக்க முடியாது. நீங்களும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே என்னை கொண்டு செல்ல முடியும் என்று சோளம் பேசியது. சோளத்தின் வார்த்தைகளை கேட்டு தங்கள் தவறை உணர்ந்த அணில்கள் சண்டையை நிறுத்திவிட்டு ஒரே பக்கத்திலிருந்து ஒரே நேரத்தில் சோளக்கதிரை வலுவாகத் தள்ளின. சில நொடிகளிலேயே சோளம் மகிழ்ச்சியுடன் கீழே விழுந்தது. தங்கள் ஒற்றுமையின் பலத்தால் கிடைத்த சோளத்தை பகிர்ந்து உண்ட அணில்கள் ஒற்றுமையே பலம் என்ற மகத்தான பாடத்தை கற்றுக்கொண்டன.